வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு லிமிட்டட் கார்டு தான் சேர்ப்பேன், லிமிட்டட் டைம் பீரியடில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி டேட்டு 7/1/2025. அது பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025. நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் வருது. அதுக்கப்புறமா இன்னொரு வீக் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து 2 வாரம் இல்லை 2.5 வாரம் கிட்டத்தட்ட டைம் கொடுத்து 25 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நான் டிசம்பரே வீடியோ போடுறேன்னு சொன்னதுனால, போட முடியாத காரணத்தினால இப்போ 25 வரைக்கும் நான் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா பொங்கலோடையே வந்து முடிச்சிட்ருப்பேன். ஏன்னா பொங்கல் நாங்களுமே செலிப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால, பொங்கல் டைமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா மெசேஜஸ் கொஞ்சம் டிலேவாக தான் வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணும், எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உடனுக்குடனே ஆட்டோ ரிப்ளையில் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னால் ஹேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்டாக வந்து வந்துடும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு விட்டுட்டு பெய்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க. பெய்டு வந்து எப்படி போடணுன்றது பேமெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ வந்து பேசுவேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து வரும். 25 ஜனவரி 2025 வரைக்கும் தான் டைமு, லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறமா வந்து ஃபண்டு ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ தான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. வேணும்னா ஒரு 2-3 நாள் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஏன்னா பொங்கல் ஃபண்டில் நிறைய ஃபண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. அதனால் யாரெல்லாம் சேரணும்னு விருப்பப்பட்டு ஆல்ரெடி காத்துட்ருக்கீங்களோ அவங்களாம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணால் தான் நம்ம ஃபண்டில் ஜாயினே பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணாமல் எனக்கு ஒன்று போட்டுரு உனக்கு ஒன்று போட்டுருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் லிஸ்ட்டில் வர மாட்டீங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.